வணக்கம் தமிழா. ROG 5S புதுசாக இப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ROG 5 வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த ROG 5Sல அப்படி என்ன தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை பற்றிய சில ஹைலைட்ஸ் விஷயங்கள்லாம் வந்து இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேமிங் பிரியர்களுக்கு, அதாவது கேம் வந்து ரத்தத்தில் ஊர்னவங்களுக்காக செய்யப்பட்ட ஃபோன் தான் வந்து இந்த ROG 5S. ROG சீரீஸ்னே சொல்லலாம். ROGங்கிறது ஏசுஸோட ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் வந்து பிராண்ட். லேப்டாப் கூட அதில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோன். ஏற்கனவே வந்து 5 இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கேம் பிரியர்கள்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக மாற்றமே கிடையாது. அதாவது சின்ன மாற்றம் கூட கிடையாது, சில மைன்யூட்டான சில மாற்றங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888+ கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே உள்ள ROG 5ல் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 இருந்தது. ரெண்டுக்கும் என்ன மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, ROG 5ல் வந்து 2.84 GHz வந்து சிப்செட் கிளாக் ஆகிருந்து. இதில் வந்து 3 GHz கிளாக் ஆகிருக்கு. அது மட்டும் தான் வந்து டிஃப்ரென்ஸ். ரொம்பவே ஒரு நாமினலான ஒரு டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அப்புறம் டச் சாம்பிளிங் வந்து 300 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் அதில் இருந்தது. இதில் வந்து 360 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் தான் ஒரு வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கே தவிர வேறு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. இது கூட ஒரு பெரிய மாற்றமே கிடையாது. நீங்கள் ROG 5 யூஸ் பண்ணாலும் சரி, 5S யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் என்ன, இப்போ ROG 5S இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். சேம் பழைய கஞ்சி பழைய பாத்திரத்தில் தான் தராங்க. டிசைன் எல்லாமே சேம். இந்த மாதிரி அதே மாதிரியான பாக்ஸில் வருது. பாக்ஸுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் டிசைன் வந்து இதில் தந்திருக்காங்க. உள்ளே வந்து ஒரு பிளாக் கவர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் மற்றும் வந்து இதற்கான இந்த ROG ஃபோனுக்கான உரித்தான இந்த மாதிரி கட் அவுட்லாம் போட்ட இந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பேக்கேஜ் இது. 5S ஃபோன் 5க்கும் இதுக்கு வந்து டிசைன் வைஸ் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ கேஸ் போட்டால் அந்த ஃபோன் வந்து இப்படி இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 65 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. அதுவும் சேம் தான். ஒரு பிரைடட் கேபிள், டைப் சி கேபிள்ஸ் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் இது. அப்புறம் சில போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த சீல்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து பாக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் வந்து எந்த மாற்றமும் வந்து இந்த ஃபோனில் இல்லை. சேம் ROG 5 டிசைன். என்னோட வீடியோ பழசு போட்டிருக்கேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். டிசைனை பற்றி முழுமையாக அதில் நான் சொல்லியிருக்கிறேன். பின்பக்கம் கிளாஸ் பாடி, இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபோன். 10.3 mm திக்னஸ், அப்புறம் 238 grams வெயிட்டில் இது வருது. ஸோ கொஞ்சம் ஹெவியான பல்கியான ஒரு ஃபோன். பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து உள்ளே வச்சிருக்காங்க. அப்புறம் 2 USB டைப் சி போட்டிருக்கு. ஸோ அது ரெட்லேயும் வந்து நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். PD சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதோட ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் கேமிங் பீரியடுக்குலாம் சரி, பட் இதோட மீடியா கன்சம்ஷனுக்கும் இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டிஸ்பிளே. ROG 5ல் இருந்த சேம் டிஸ்பிளே தான். ஸோ அதுலேயும் வந்து மாற்றம் கிடையாது. பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே 6.78 inch டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் லோடி வருது. HDR10 சப்போர்ட் இருக்குது. DCI-P3 100% கலர் கேமரா இருக்குது. அப்புறம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து DTS டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண ஃபோன்களே, ட்ரை பண்ண ஃபோன்கள்லேயே சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேம் விளையாடினாலும் சரி, மூவிஸ் பார்க்கனாலும் சரி, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அப்புறம் சொன்ன மாதிரியே இதோட ஹைலைட் வந்து கேமிங் தான். ஸோ கேமிங் பிரியர்களுக்காக பார்த்து செஞ்ச ஒரு ஃபோன் தான் இது. முக்கியமான காரணம் இந்த 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஏர் ட்ரிகர்ஸ், ப்ரெஷர் சென்சிட்டிவ் இது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ண பிறகு இந்த ஏர் ட்ரிகரை வச்சு நீங்கள் வந்து கேமில் வந்து புகுந்து விளையாடலாம், கில்லியாக நீங்கள் விளையாடலாம். ஸோ அது வந்து சூப்பரான ஆப்ஷன். என்ன தான் சொல்லுவோம், வந்து எல்லா ஃபோனும் மற்ற ஃபோன்லலாம் ஸ்னாப்ட்ராகன் 888 கொண்ட ஃபோன்கள்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட இதில் வந்து விளையாடும் போது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சூப்பராக கொண்டு போகுது கேமிங் இல்லை. அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பிரச்சனையே இல்லை. நல்ல ஒரு உயர்தர நல்ல ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஏர் ட்ரிகர் வந்து சூப்பரான ஒரு அடிஷன். 8GB RAM மற்றும் 12GB RAM ஆப்ஷன் இருக்குது. LPDDR5 RAM, அப்புறம் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ், 128 மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. சாஃப்ட்வேருக்கு வந்து ஆர்மரி கார்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த கேமிங் கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பல மோட்ஸ் வந்திருக்காங்க. டைனமிக் மோட் இருக்குது, எக்ஸ் மோட்னு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டட் மோட் இருக்குது, பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல மோட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதில் போய் உங்களுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ்க்கான மோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணலாம். லைட்டிங் எஃபெக்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ கேம் விளையாடும்போது இல்லை டிஸ்பிளே ஆனில் இருக்கும்போது இந்த லைட்டிங் எஃபெக்ட்
பெரிய மாதிரி செய்யலாம். அதுக்கு வந்து பல ஆப்ஷன் தராங்க, பல எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தராங்க. 64 மெகா பிக்சல் கேமரா, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், ஃப்ரண்ட்டில் வந்து 24 மெகா பிக்சல் கேமரா. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ROG 5ல் உள்ள சேம் செட்டப் தான், அதுலேயும் வந்து இந்த மாற்றம் கிடையாது. 8K வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம், 4K வந்து 120 FPS வீடியோ எடுக்கலாம், அப்புறம் வந்து 1080p வந்து 240 FPS வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஜைரோ ES இருக்குது. பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி, 65 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 1 ஹவரில் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். 6000 mAh பேட்டரி இருக்கனால கேமிங் அதிகமாக விளையாடக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சரி, 5S கொண்டு வரும்போது ஆண்ட்ராய்டு 12 கொண்டு வருவாங்க, சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சா அதுவும் இல்லை. இது வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இப்போதைக்கும் ஒர்க் ஆகுது. பட் வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. யூஐயில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ இதான் வந்து ROG 5S. ROG 5க்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய சொல்லும்படியான மாற்றங்கள் கிடையாது. சேம் ஃபோன் தான், சேம் டிசைன் தான், ஸ்லைட்டாக ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெண்டும் பக்கத்தில் யூஸ் விளையாடும்போது எந்த ஒரு ப்ராக்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியாது. ROG 5S பழைய கஞ்சி பழைய பாத்திரத்தில் சர்வ் பண்ணுறாங்க, திரும்பவும் ஒரு எஸ் சேர்த்து. இந்த ஃபோனுக்கு நீங்கள் எஸ் கொடுப்பீங்களா, நோ கொடுப்பீங்களா, இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கேமிங் பிரியர்கள் யாராக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கம்யூனிட்டியில் லைக் பண்ணுங்கள், வீடியோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமணராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.